ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாள பெருவெள்ளத்தில் கைலாஷ் புனித யாத்திரை மேற்கொண்ட எங்கள் குழுவும் சிக்கியுள்ளது என்று சத்குரு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரம். வணக்கம். ஈஷா யோகா நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ட்வீட் ஒன்றை செய்துள்ளார். அதில் சீனாவில் திபெத்தில் உள்ள கீராங்கில் ஒரு பயங்கரமான மற்றும் துயரமான திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எங்களின் கைலாஷ் குழுக்களில் ஒன்று அதில் சிக்கிக் கொண்டுள்ளது. அவர்கள் திரும்பி வரும் வழியில் வெள்ளம் ஏற்பட்ட போது குடிவரவு அலுவலகத்தில் இருந்துள்ளனர். மேலும் அந்த கட்டிடத்தின் நகரத்தின் பெரும் பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் தெரிய வருகிறது. குடிவரவு அலுவலகத்தில் இருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. சம்பந்தப்பட்ட ஆபத்தை பொருட்படுத்தாமல் அந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் பங்கேற்க தயாராக இருக்க முடியுமா என்று நாங்கள் அதிகாரியுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். எங்களின் சோஜான் பகுதிகளில் பயணத்தின் ஒரு பகுதியாக உள்ள 21 குழுக்களில் 495 பேர் ஏற்கனவே பாதுகாப்பாக திரும்பிவிட்டனர். தற்பொழுது 743 பேர் திபெத்திலும், 148 பேர் நேபாளத்திலும், 77 பேர் குடிவரவு மையத்திலும், 3 தன்னார்வலர்கள் நேபாளத்தின் திமுரையிலும் உள்ளனர் என சத்குரு அவர்கள் ட்வீட் ஒன்றை செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.